இன்னைக்கு குடும்பத்தில் வேதனை வருது. எதுக்காக வேதனை வருது? சும்மா வந்துருமா வேதனை? குடும்பத்தில் சும்மா மன வருத்தம் வருமா? சும்மாவே ஒரு வீட்டில் வந்து வருத்தம் வந்துருமா? அந்த வருத்தத்தை உண்டாக்குறதுக்கு யாரா இருக்கிறாங்க, காரணமாக இருக்காங்க. அது கணவனாக இருக்கலாம், கணவனுடைய கெட்ட பழக்கங்களாக இருக்கலாம், கணவனுடைய சுபாவங்களாக இருக்கலாம். அதனால குடும்பமே வேதனை அனுபவிக்குது. சில வீடுகளில் புத்தி இல்லாத மனைவிகள், அவர்களால் என்ன நடக்குதுன்னா வீடுகளில் வேதனை வருது. சண்டைக்காரிகளாலே வீட்டில் என்ன வருது? வேதனை வருது. வாய் அடக்காமல் இருக்கிற கணவன் மனைவிகளால வேதனை வீடுகளுக்குள்ள வருது. அந்த வேதனை சில வேளையில் பிள்ளைகளால் உருவாகுது. அந்த பிள்ளைகளை பார்ப்பீங்களான்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் ஒழுக்கமற்று நடக்கும்போது அவர்களால் குடும்பமே வேதனைக்குள்ளாகிறது. அப்போ வேதனை உண்டாக்குறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆம், வேதனை நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் இத்தனை வேதனைக்கும் காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், இந்த வேதனைக்கெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று முரட்டாட்டம் பண்ணின மனிதனுடைய வாழ்க்கையின் பின்விளைவு தான் இவ்வளோ வேதனை. இத்தனை வேதனைகளுக்கும் காரணம் அதான் நான் முதலாவது சொன்னேன். வேதனை என்றாலே அதற்கு பின்பாக ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பெயின் இண்டிகேட்ஸ் ட்ரபிள். ஏதோ ஒரு பிரச்சனையினால தான் இந்த வேதனை வருகிறது என்பதை. அதனால தான் பாருங்க, நீங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்பாங்க, எப்பத்திலேருந்து வலிக்குதுன்னு கேட்பாங்க. சரி, இப்பத்திலேருந்து வலிக்குதுன்னா நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்பாரு. நீங்க கீழே விழுந்தீங்களா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா, நீங்க ஏதாவது உங்களையே ஹர்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி காரணங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும், சும்மாவே வேதனை வராது. சும்மா நல்லா இருக்கிறவங்களுக்கு வலி வராது. வலி இருக்கு அப்படின்னா உள்ள என்ன இருக்கு? ஒரு வேதனை இருக்கிறது. பாருங்க, இங்க சங்கீதக்காரன் பேசும்போது வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ, அந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் 139:24 வாஸ்தா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ. நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதனை வருவதற்கு நாம் தெரிந்து கொண்ட ஒரு வழி ஒரு காரணமாக இருக்கலாம். சொல்லுங்க, எது காரணமா இருக்கலாம்? தெரிந்து கொண்ட ஒரு, சத்தமா சொல்லுங்க, தெரிந்து கொண்ட வழி, தெரிந்து கொண்ட ஒரு மார்க்கம், தெரிந்து கொண்ட ஒரு பாதை காரணமா இருக்கலாம். பாருங்க, இந்த வழி அப்படின்ற வார்த்தை பைபிள்ல எப்பெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அது எதை பற்றி பேசுதுன்னு சொன்னா, நாம் முழு ஆர்வத்தோடு ஈடுபடுத்தி கொள்ளும் ஒரு காரியம். நாம் நம்முடைய வாழ்க்கையை முழு ஆர்வத்தோடு ஈடுபடுத்தி கொள்ளும் காரியம். வழி அப்படின்ற வார்த்தை எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கோ, இட் டாக்ஸ் அபவுட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் லைஃப். இது வந்து தானாக வந்ததில்லை, நானா நடக்கணும்னு தெரிந்துகிட்ட ஒரு பாதை. இன்னொரு விதமாக சொன்னால், நான் தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. எல்லாரும் சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்ட ஒரு, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை முறையால் என்ன வர முடியும்? சொல்லுங்க, வேதனை வர முடியும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அது என்னுடைய சுபாவமா இருக்கலாம், அது என்னுடைய செய்கைகளா இருக்கலாம், அது நான் சொன்ன வார்த்தைகளால் இருக்கலாம், நான் என் வாழ்க்கையில தெரிந்து கொண்ட சில காரியங்களா இருக்கலாம், என்னை ஈடுபடுத்தி கொண்ட சில பிரச்சனைகளா இருக்கலாம். இவைகளால் என்ன வர முடியும் அப்படின்னு கேட்டா, வேதனை எனக்குள்ள வர முடியும். அப்ப இவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, உடம்புல இருக்க கை வலி கால் வலி பற்றி அவர் பேசல. அவர் என்ன பேசுறாருன்னா, எனக்குள்ள எழும்புகிற வலி, எனக்குள்ளே எழும்புகிற வலி. அப்படி ஒரு வலி இருக்காங்க, அப்படி ஒரு வேதனை இருக்கா? நமக்குள்ளன்னு ஒரு வலி இருக்கா என்று கேட்டா இருக்குன்னு தான் வேதனை நமக்கு சொல்லுகிறது. வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ அப்படின்றாரு. அப்ப ஆத்மாவுக்குன்னு ஒரு வேதனை இருக்கு, மனசுக்குன்னு ஒரு வேதனை இருக்கு இல்லையா? யோபு 7:11 வாசிக்கும் போது அங்க இது அவர் பேசுறாரு. பேசும்போது சொல்லுகிறாரு, நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினாலே பேசி. என்ன வேதனையா? இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு கேட்டா, என் ஆவியின் வேதனை, என் ஆத்துமாவின் வேதனைன்ற வார்த்தையெல்லாம் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனையை தவிர்த்து அவன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனைகள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வேதனை? மனசுக்குள்ள இருக்கிற வேதனைகளை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர் சொல்லுகிறாரு, இந்த வேதனை வந்து என்ன எனக்கு முன்குறிக்கிறது, எனக்கு என்ன காண்பிக்கிறது என்று சொன்னா, எனக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது வெளியிலிருந்து வந்த பிரச்சனை இல்லை, சாப்பாட்டினால் வந்த பிரச்சனை இல்லை, எலும்புகள் இருக்கிற பிரச்சனை இல்லை, இது என் சரீரத்தில் இருக்கிற வலி இல்லை. எனக்குள்ள ஒரு வேதனை உண்டாகுவதற்கு என் ஆத்துமாவை போய் அடையும் மட்டும், என் ஆவியை கலங்க பண்ற வரைக்கும், என் உள்ளந்திரியங்களுக்குள்ள வேதனை உண்டாக்குற அளவுக்கு ஒரு வேதனை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 139 சங்கீதம் 23 முதல் 24 வசனங்களை பாருங்க. அங்கே வாசிக்கிறோம்.
தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து. என்னை ஆராயும், என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்தறியும். அடுத்தது நீரே பாரும். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்களேன். அவர் சொல்லுகிறார், தேவனே என்ன செய்யுங்க, என்னை ஆராய்ச்சி பண்ணுங்க. மேலோட்டமா பார்க்கறது இல்லை, ஆராய்ச்சி பண்ணுங்க. அடுத்தது என்னை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதியுங்க, என்னை பாருங்க. ஒரு வேதனை என்று ஒன்று உண்டானால் அந்த வேதனையின் காரணம் அறியப்பட வேண்டும். வேதனையின் காரணம் அறியப்பட வேண்டும். ஒரு வேதனைக்கான காரணத்தை ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வேதனையே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு அழிவாக கூட மாறிவிடலாம். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார் பாருங்க, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, சோதித்து என்னை என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, எப்படி அறிந்து கொள்ளணுமா? ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும், சோதித்து அறிந்து கொள்ளணும். அப்போ நீங்க என்ன செய்ய முடியும்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆமா, நாம வெளியரங்கமா நம்ம லைஃபை எல்லாமே வெளியரங்கமான லைஃபை வைத்தே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைத்தோம்னா அநேக வழியில நம்முடைய வாழ்க்கையின் உண்மை நிலைமை வெளியே வரவே வராது. நம்முடைய தேவன் மனுஷனை போல முகத்தை பார்த்துட்டு போயிடுறவர் இல்லை. அவர் எதை பார்க்கிறார்னா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய வேதனைகள் எங்கிருந்து வருகிறது அப்படின்றத மனிதனுடைய கண்கள் பார்க்காத பகுதிகளில் ஊடுருவி பார்க்கிறது நம்முடைய தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற வேதனைகள், அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய வேலையில் இருக்கலாம், நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கலாம், நம்முடைய காரியங்கள்ல இருக்கலாம். இந்த வேதனை நான் ரொம்ப நாள் அனுபவிக்கிறேன். உடனே நான் என்ன செய்யறேன், இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நேரத்தை எடுக்கிறேன், செலவு பண்றேன், எவ்வளவு என்ன ஒப்பு கொடுக்கணுமோ ஒப்பு கொடுக்குறேன் இல்லையா. நேரா படுங்கன்றாங்க, என்ன பண்றோம், அப்படியே படுத்துக்கிறோம் இல்லையா. அசையாம இருங்கன்றாங்க, அசையாம இருக்கிறோம். கண்ணை மூடாதீங்கன்றாங்க, மூச்சை இழுத்து பிடிங்கன்றாங்க. எல்லாத்தையும் என்ன பண்றோம், செய்யறோம். எதுக்கு செய்யறோம்னா கரெக்டான ரிப்போர்ட் வரணும் இல்லையா. கரெக்டான ரிப்போர்ட் வரணும். சில வேளையில சில டெஸ்ட் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல தண்ணி குடிக்கணும், பிளாடர் ஃபுல்லாகிற வரைக்கும் என்ன பண்ணணும், தண்ணி ஃபுல்லா குடிக்கணும். ஐயோ இதுக்கு மேல குடிக்கவே முடியல, குடிங்க, குடிச்சிட்டே இருங்க. அப்போ அவங்க ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னா, டெஸ்ட் அப்பதான் கிளியரா இருக்கும். உங்க டெஸ்ட் கிளியரா இருக்கணும்னா நீங்க எவ்வளவு வேணா செய்யுங்கன்னா அவங்க நம்ம என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, வேதனை உண்டாக்குற வழி உனக்குள்ள இருக்கான்னு ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தேவனிடத்துல வாப்பா. வேதனைப்படுறேன் அப்படின்னே இருந்துராது, கர்த்தரிடத்துல வா, அவருடைய லேபுக்கு நீ வா. அவர் என்ன செய்வார்னா, எனக்குள்ள இருக்க அந்த வழி, எனக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கான்னு அவர் பார்ப்பார். மனுஷன் மேலோட்டமா பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனைன்னு எழுந்து போயிட்டு இருப்பான். ஏன்னா அவன் வெளி தோற்றங்களை தான் பார்க்குறான். அவன் வெளியில இருக்கிற நிலைமைகளை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அனுப்பி விட்டுருவான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற வேதனைகளை பார்க்கிற கண்கள் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா, கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம உலகத்தில் உள்ள எல்லா கண்டுபிடிப்பு எடுத்துக்கிடுங்களேன். எல்லா கண்டுபிடிப்புமே எதை தான் பார்க்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு அதுதான் பார்க்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எந்த ஹாஸ்பிட்டலையா சொல்றாங்களாங்க? எங்கேயாவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா? உனக்கு ரொம்ப கோபம் வருது, கோபம் கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. உனக்குள்ள ரொம்ப கசப்பு இருக்கு, அதை கண்டுபிடிக்கிற மிஷின் ஏதாவது இருக்கா? அதுக்கு ரிப்போர்ட் ஏதாவது கொடுக்குறாங்களா எங்கேயாவது சொல்லுங்க. நமக்குள்ள வாழ்க்கையில சில நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை காட்டுறதுக்கு யாராவது ஒரு மிஷின் இருக்கா? ஒரு கண்டுபிடிப்பு இல்லை. நமக்குள்ள வேதனையான வழிகளை கண்டுபிடிக்க தேவனை என்று யாராலுமே முடியவே முடியாது. அவரிடத்துல வரணும், நம்ம அவரிடத்துல வரணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், என்னை ஆராய்ந்து பார்க்க, என்னை சோதித்தறிய நான் மனிதன் கையில விழல, கர்த்தரிடத்திலே வர்றேன். என் வாழ்க்கையில எனக்கு வந்த வேதனைகளுக்கு என்ன காரணம், இந்த வேதனை உண்டாக்குற வழி வந்ததுக்கு என்ன காரணம், அதை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே நீங்களே எனக்கு என்ன பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணி அந்த ரிப்போர்ட் எனக்கு தாங்க.